ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நீலகிரியின் சமையல்காரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மெனு என்ன அப்படின்னா பன்னீர் புர்ஜி. இந்த பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த பன்னீர் புர்ஜி கூட நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா எக்ஸ் யூஸ் பண்ணி இந்த பன்னீர் புர்ஜி பண்ண போகிறோம். வாங்கி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நமக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா பெரிய வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சாப்பிங் பண்ணது, கருவேப்பிலை, கடுகு, ஆயில், அது இல்லாமல் முட்டை ஒரு 5 எடுத்துருக்கோம், பன்னீர், குருமிளகுத்தூள், கொத்தமல்லி தழை. நண்பர்களே, இந்த பன்னீர் புர்ஜி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வேலை செஞ்சாகணும். என்ன அப்படின்னா நம்ம கடையிலேருந்து பன்னீர் வாங்கினாலும் அல்லது நம்ம பன்னீர் வாங்கிட்டு வீட்டில் கொண்டு வந்து வச்சாலும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பன்னீரை நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருப்போம். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கனால என்ன பண்ணுவோம்னா இந்த பன்னீருடைய அடர்த்தித்தன்மைங்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதாவது கொஞ்சம் அமுக்கி பார்க்குறப்ப ரொம்ப கொஞ்சம் கல் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மெனு பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு அரை ஹவருக்கு முன்னாடி அல்லது ஒரு 3/4 ஹவருக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா பன்னீரை எடுத்து வெளியே வச்சுருங்க. அப்போ எப்படி இருக்கும்னா இந்த பன்னீர் கொஞ்சம் நம்ம கையில் பிசையறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா லைட்டாக கொஞ்சம் சுடு தண்ணி ரெடி பண்ணி இதில் நம்ம பேக்கெட்டோடு போட்டோம்னா ஓரளவுக்கு இது கடினத்தன்மையிலேருந்து கொஞ்சம் லேசுவாயிரும். அப்போ நம்ம எடுத்து கையில் பண்ணிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த எக் புர்ஜி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். பன்னீரை வச்சு ஃபஸ்ட் நம்ம கேஸ் அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். பற்ற வச்சுட்டு இதில் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். எதுக்காக அப்படின்னா பன்னீரை கொஞ்சம் சாஃப்டாக்குறதுக்காக. ஏன்னா அப்போ தான் கையில் பண்ணிடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த தண்ணி கொஞ்சமாக லைட்டாக நம்ம குடிக்கிற அளவுக்கு மைல்டாக இந்த தண்ணி சூடானால் போதும். கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை. இது கொஞ்சம் கொதிக்கட்டும். லைட்டாக மைல்டாக சூடு வந்தோன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பன்னீரை அழகாக வெட்டி உள்ளே போட்டுடலாம். தண்ணி ஒரு மிதமான சூட்டுக்கு வந்துருச்சு. தொட்டு பார்த்தா தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பன்னீரை என்ன பண்ணலான்னா வெட்டி அப்படியே அந்த தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சோன்னா என்ன ஆகும்னா சூப்பராக பன்னீர் ரெடி ஆயிரும். கொஞ்சம் சாஃப்டாயிரும். அதுக்கப்புறம் நம்ம இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இதை எடுத்து இப்போ ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம இந்த பன்னீர் புர்ஜி செய்ய தேவையான அளவு ஆயில் பேனில் ஊற்றிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ தாளிக்க போகிறோம். ஆயில் ரெடி ஆகிடுச்சு. ரெடியான இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணுறோம். கடுகு நல்லா பொரிஞ்சோன்னா கொஞ்சம் நம்ம சாப்பிங் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை போடுறோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறோம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற வரமிளகாய் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மைல்டாக என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே வேக விட போகிறோம். இது நம்ம ஒரு 40% தான் வேக விட போகிறோம். ஏன்னா அது அப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் இப்போ நல்லா வணங்கிட்டுருக்குது. இது வணங்கிட்டுருக்கிற இந்த சின்ன கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற பன்னீர் புர்ஜிக்கு ரெடி பண்ணலாம். வாங்க அது எப்படி பண்ணலான்றதை பார்த்துடலாம். இது அப்படியே லைட்டாக வணங்கிட்டு இருக்கட்டும். ஆல்ரெடி தண்ணியில் போட்டு வச்சுருந்த பன்னீரை நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ அழகாக ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு இப்படி அழகாக மாற்றிக்கலாம். ஏன்னா இதை தான் இப்போ நம்ம ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த பன்னீர் இருக்குது இல்லைங்களா, இந்த பன்னீரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கை யூஸ் பண்ணி இப்படி நல்லா பிணைஞ்சு கொடுக்க போகிறோம். பிணைஞ்சு கொடுத்தா அழகாக புட்டு மாரி வந்துச்சு பாருங்கள். அதாவது இதை பார்த்திங்கனாவே ஒரு முட்டை பொரியலுடைய அதாவது எக் புர்ஜியுடைய ஸ்ட்ரக்சர் இதில் வந்துருக்குது. இது நம்ம பிணையிறப்பவே உடனே ஏன் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்தோ அல்லது கடையில் இருந்தோ வாங்கிட்டு டேரெக்டாக இப்படி நம்ம கை வச்சு பிணைஞ்சோன்னா இப்படி உதிரியாக வராது. ரொம்ப ஹார்டாக இருக்கும். சின்னதாக முட்டை பொரியல் மாரி வராது. நம்ம கொஞ்சம் ஹாட் வாட்டரில் லைட்டாக மைல்டாக ஒரு 5 நிமிஷம் பக்கம் என்ன பண்ணியிருக்கோன்னா வச்சனால இது பார்த்திங்கன்னா இந்த அழகாக உதிரியாக வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா அப்படியே அழகாக ஒரு முட்டை பொரியல் மாரியே இருக்கும். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா இப்போ பன்னீர் புர்ஜி பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக தவாவில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஒரு 40% நல்லா வணங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீர் இருக்குது இல்லைங்களா, அந்த பன்னீரை இதில் போட்டுக்கலாம். இதை போட்டு
நமக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு நம்ம இதில் என்ன பண்ணலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கொஞ்சம் உப்பு கரெக்டாக போட்டால் தான் இந்த மெனு வந்து உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த பன்னீர் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு இதை அப்படியே மைல்டாக இந்த எண்ணெயில் அழகாக அப்படி பொன்னிறமாக வர அளவுக்கு வணக்கிருக்க போகிறோம். ரொம்பவும் இது நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா வணக்கக்கூடாது. அப்படி வணக்கிட்டால் என்ன ஆயிரும் அப்படின்னா வெண்ணெய் வர ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா மைல்டாக இதை அப்படியே வணக்கிறோம். இதை வணக்கிட்டு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சுக்கலாம். இது இப்போ ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அழகாக ஒரு பாத்திரத்துக்கு இப்படி மாற்றி வச்சுக்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வெங்காயம் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு ஃபஸ்ட்டு நம்ம பன்னீரை வந்து ஒரு டாஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதை டாஸ் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்கை தனியாக வணக்கி எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா பன்னீரையும் எக்கையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா அது வந்து கசகசன்னு ஆயிரும். ஸோ இதே அதையும் தனித்தனியாக நம்ம டாஸ் பண்ணுறப்ப, அதாவது வணக்கி எடுக்கிறப்ப அதோடைய அளவும் அதோடைய ஸ்ட்ரக்சரும் சூப்பராக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ செகண்ட் இந்த எக்கை வந்து எக் புர்ஜியா பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா தேவையான அளவு ஆயில் விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த 5 முட்டை இருக்குது இல்லைங்களா, இந்த 5 முட்டையை என்ன பண்ணுறோன்னா அப்படியே அதில் ஊற்றி இது எக் புர்ஜி மாதிரி ரெடி பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி பன்னீரில் சால்ட் போட்டுக்கிறதுனால இதுக்கு சால்ட் தேவைப்படாது. ஃபைனலாக நம்ம டேஸ்ட் பண்ணுறப்ப சால்ட் தேவைப்பட்டால் நம்ம சால்ட் போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இது எக் புர்ஜி பதத்துக்கு ரெடி பண்ணலாம். அழகாக அப்படியே கிண்டி கொடுங்க, இது ரெடி ஆகும். அழகாக எக் புர்ஜி பதத்துக்கு போட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது ரெடி ஆகட்டும். ஈவினிங் டைமில் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா, அதாவது வளர்கிற குழந்தைங்க 5 வயசு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு அல்லது நல்லா ஸ்போர்ட்ஸில் உள்ளவங்களுக்கு, அத்லெட்ஸாக இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்குலாம் நீங்கள் இதை வந்து ஈவினிங் டைம்லேயோ அல்லது காலையில் டைம்லேயோ நீங்கள் ஸ்நாக்ஸாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுடைய ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். முட்டையில் அதிகமான புரத சத்து, எல்லா சத்துமே இந்த முட்டையில் இருக்குது. அதே போல் பன்னீர்லேயும் எக்கச்சக்கமான சத்துக்கள் இருக்கிறதுனால இது வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது பார்த்திங்கன்னா அழகாக இந்த எக் புர்ஜி ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை வந்து அப்படியே இதில் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவிட்டு நம்ம இந்த பெப்பர் தூள் இருக்கு இல்லைங்களா, அதையும் தேவையான அளவுக்கு அப்படியே நம்ம இது மேலே தூவி விடுறோம். ஸோ தூவி விட்டுட்டு இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அப்படியே கிண்டி கொடுக்க போகிறோம். கிண்டி கொடுத்துட்டு இந்த பன்னீரையும் இந்த எக்கையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப உடைச்சிடாதீங்க. உடைச்சிங்கன்னா ரொம்ப சின்னதாக போயிடும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தேவையான அளவு முன்னாடி பின்னாடி போட்டு இந்த பன்னீரையும் இந்த எக்கையும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அப்படியே சூப்பராக வணக்கி கொடுங்க. அப்படியே கிண்டி கொடுங்க. ஆனால் எக்கு வணங்கினதுக்கப்புறம், எக் புர்ஜி ரெடி ஆனதுக்கப்புறம், பன்னீர் போடுறதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா ஹை ஃப்ளேமில் இது குக் பண்ணக்கூடாது. குக் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஓவர் குக் ஆகிடும். அதாவது இந்த டிஷ் எப்படி இருக்கணும் அப்படின்னா பன்னீர் வந்து ஜூஸியாக இருக்கணும். எக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 70% to 85% தான் ஃப்ரை ஆகிருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது பார்க்குறக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். இப்போ இந்த மெனு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நீங்கள் உப்பு உங்களுக்கு அடிஷ்னலாக தேவைப்பட்டால் நீங்கள் இந்த உப்பை கொஞ்சம் அடிஷ்னலாக ஆட் பண்ணி நம்ம என்ன பண்ணலான்னா இந்த பன்னீர் புர்ஜியை வந்து இறக்கி வச்சிடலாம். உப்பு போட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ இந்த மெனு அழகாக ரெடி ஆகிடுச்சு. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பன்னீரை வச்சு பன்னீர் புர்ஜி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். வேறொரு வீடியோவில் வேறொரு மெனுவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது
நான் உங்கள் நேர்களின் சமையல்காரன் ராகுல் கண்ணன். நன்றி, வணக்கம் மக்களே.